ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி 2.0. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப்சீரிஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரியோ பிளஸ் வெப்சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த ஆக்ரி ஷோக்குன்னு சொல்லிட்டு சீசன் 2 ஓட எபிசோடு 3 தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே சீசன் 2 ஓட எபிசோடு 1 and 2 நம்ம சேனல்ல பார்த்தாச்சுங்க. ஸோ அதை தொடர்ந்து அதனுடைய 3வது பாகம் தான் பார்க்க போறோம். இந்த வெப்சீரிஸ் சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. ஏற்கனவே நம்ம போட்ட அந்த 3 வீடியோக்கு வேற லெவல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. ஸோ அதே போல இதுவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்கணும் ஆசையா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே நம்ம டெலிகிராம் சேனலோட நேம் தரேன். அப்படியே அதை காப்பி பண்ணி டெலிகிராம் சேனல்ல பேஸ்ட் பண்ணீங்கன்னா அங்க நம்ம சேனல் காட்டுங்க. ஸோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஹைப் பட்டன் தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம சேனல் கொஞ்சம் ரெக்கமெண்ட்ல போகும். சரி கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆல வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல போன எபிசோட்ல இந்த பேஷண்ட் இருக்கான் இல்லையா, அவனுடைய கடைசி ஆசை நிறைவேற்றுறதுக்காக இந்த டாக்டரோட தங்கச்சி என்ன பண்ணிருப்பானா, அவன் கூட சேர்ந்து மேட்டர் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனுடைய கண்டினியூட்டி தாங்க காட்டுறாங்க. இதுல பார்த்தோன்னா அந்த டாக்டருடைய தங்கச்சி வச்சு சும்மா வேற லெவல்ல பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 4 நிமிஷத்துக்கு மேல வெறியாவே எடுத்திருப்பாங்க. இப்படியே ஒரு கட்டத்துல அவளை மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இவங்க 2 பேரும் உட்கார்ந்து இருக்கும் போது இவன் என்ன சொல்லுவானா, உண்மையாவே நீ ஒரு கன்னி பொண்ணு தான் தெரியுமா, உன்ன மாதிரி ஒரு நல்லவள நான் பார்த்ததே கிடையாது. உனக்கு ஒண்ணு தெரியுமா, உன்னுடைய அந்த புதையலுக்கான கதவு தொடக்கத்துக்குள்ளே என்னுடைய சாவியான அந்த வாழைப்பழமே உடைஞ்சு போச்சு அப்படின்னு இவன் ஒரு மார்க்கமா சொல்ல, சே நீ எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பேசிட்டு இருக்க, உனக்கு தெரியுமா நேற்று 5 முறை பண்ண, அந்த 5 முறையும் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு தெரியுமா, என்னுடைய சின்ன வயசுல இருந்து இந்த கன்னி திறமைய ரொம்ப பாதுகாப்பா வச்சிருந்த, ஆனா நீ ஒரே நைட்ல அதை எல்லாத்தையும் முடிச்சு விட்ட அப்படின்னு இவ சொல்ல, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, ஏன் நான் உனக்கு பண்ணது அது சந்தோஷமா இல்லையா அப்படின்னு கேட்கும் போது, சேச்சே அப்படி சந்தோஷமா இல்லைன்னா நான் ஏன் கூட இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு இவன் சொல்லும் போது, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, இப்பதானே உன் ஆசை தீர பண்ணி முடிச்ச, அதுக்குள்ளேவா கொஞ்சம் வெயிட் பண்ணு, நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் பண்ணலாம் அப்படி சொல்லும் போது, உனக்கு நான் முன்னாடி தானே ட்ரை பண்ணேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கூட நான் பின்னாடி ட்ரை பண்றேன் அப்படி சொல்லும் போது, அப்போ நம்ம பழகி ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இவ்வளவு ஆசை வச்சிருக்க, சே கொஞ்சம் பொறுமையா தான் இரு அப்படின்னு சொல்லும் போது இவனை சிரிப்பானா. இப்படி இவங்க 2 பேரும் ஒரு மார்க்கமா பேச பேச அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த மந்திரவாதியோட வீட்டுக்கு தாங்க போயிருப்பாங்க. அங்க போனவ அந்த மந்திரவாதி கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க என்னென்ன சொன்னீங்களோ அது எல்லாமே நான் பண்ணிட்டேன், டீன்ட்ட பேசி அந்த ரவி என் வீட்டுக்கும் கூட்டு வந்துட்டு அவங்க கூட என் தங்கச்சியும் மேட்டர் பண்ணி வச்சுட்டேன், அவனுடைய அந்த ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன், இதுக்கப்புறம் என்னோட ப்ரமோஷன் கிடைச்சிடும் இல்லையா அப்படின்னு கேட்கும் போது, அதுக்கு அந்த மந்திரவாதி என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாரு அவனுடைய ஒரே ஒரு ஆசை நிறைவேற்றிட்டு உன்னுடைய ஆசை நிறைவேறும் நீ கனவு காணாத, அவனுடைய 3 ஆசை நீ நிறைவேற்றி ஆகணும், அப்பதான் உன்னுடைய ஆசை நிறைவேறும் அப்படின்னு இவங்க சொன்ன உடனே இவளும் முழிப்பா, என்னது 3 ஆசையா அப்படின்னு முழிக்கும் போது, இதே டைமுக்கு அவங்க டீன் கால் பண்ணுவாங்க. உடனே வேணா சொல்லணும், ஒரு நிமிஷம் இருங்க என்னோட டீன் கால் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கால் அட்டன் பண்ணும்போது, இப்ப அந்த டீன் என்ன சொல்லுவாருன்னா, நீ அந்த ரவி வீட்டுக்கு கூட்டு போயிட்டு நல்லபடியா ட்ரீட்மெண்ட் பண்ண, சோ உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு, ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி உன்கிட்ட பேசணும், நீ இப்ப வருவியா அப்படி சொல்லி கேட்கும் போது, என்னது இப்பயா இந்த டைமா அப்படின்னு கேட்பாளா, ஆமா இப்பே நீ இங்க வந்தாகணும் அப்படி சொல்லும் போது, கொஞ்சம் இருக்கீங்களா நான் யோசிச்சு சொல்றேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவனும் சரி ஓகே நீ நல்லா யோசிச்சு சொல்லு அப்படின்னு கால் கட் பண்ணிடுவானா. கட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மந்திரவாதி என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாரு ரவியோட நீ மத்த ஆசையெல்லாம் நிறைவேற்றினாதான் நீ என்ன நினைச்சியோ அது நடக்கும், அப்படி இல்லைன்னா அது கண்டிப்பா நடக்காது அப்படின்னு அவ சொல்லுவாங்க. இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கானா, ஏற்கனவே ரவியோட 2 ஆசை நிறைவேறிடுச்சு, நம்ம தங்கச்சி விட்டா 3 ஆசை நிறைவேடும் நினைச்சா, ஆனா அது நடக்காது. எதுக்காகனா இவ தான் அந்த 3 ஆசை நிறைவேற்றணும், அந்த 2 ஆசை வேற ஒருத்தவங்க நிறைவேற்றிருப்பாங்க. இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா இந்த பேஷண்ட் இருக்கான் அந்த ரவி, அவன் உட்காந்துட்டு அவனுடைய பழசெல்லாம் நினைச்சு பார்ப்பாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் ஒருத்தர் இருப்பாங்களே, அந்த லேடி டாக்டர், அவங்க கூட மேட்டர் பண்ணதை நினைச்சு பார்ப்பான். அப்படியே பார்த்தனா அந்த நர்ஸ் இருக்காங்களே, அவங்க கூட மேட்டர் பண்றதை நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். இப்படி நினைச்சு பார்த்தவன் அந்த டாக்டரோட பொண்ணு கூட ஒரு வாட்டி மேட்டர் பண்ண ட்ரை பண்ணி கண்ட இடத்துல விட்டுட்டு நீ கன்னி பொண்ணே கிடையாது அப்படி சொல்லியிருப்பான் இல்லையா. சோ அந்த சீனை நினைச்சு பார்த்துட்டு பையன் ஒரு மார்க்கமா உட்காந்துட்டு இருந்தவன் டப்புன்னு இப்ப கனவுக்குள்ள போயிடுவாங்க. அதாவது கனவுல எப்படின்னா, இப்ப இருக்கிறாங்களே அந்த டாக்டர், அந்த சாக்ஷி, அதுக்கப்புறம் அந்த நர்ஸ், அதுக்கப்புறம் அந்த டாக்டரோட தங்கச்சி, இவங்க 3 பேர்த்தையும் அந்த ஸ்விம்மிங் பூல்ல வச்சு மேட்டர் பண்ற மாதிரி நினைச்சு பார்த்திருப்பாங்க. இந்த சீன்ஸ் எல்லாமே சும்மா வேற லெவல்ல இருக்கும். அப்படியே இவன் நல்ல கனவுல அவங்க கூட நல்ல சந்தோஷமா இருந்துட்டே இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு இந்த டாக்டர் சாக்ஷி வராங்க. வந்தவ டப்புன்னு இவனை எழுப்பிட்டு, ஆமா என்ன உட்காந்து யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னுடைய ஆசைகளை பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு இவன் சொல்லுவானா. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதை பத்தி எல்லாம் நீ யோசிக்க கூடாது, அதை என்கிட்ட சொல்லணும், அப்பதானே அதை நான் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லும் போது, அதுக்கு ஆகணும், டாக்டர் நீங்க ஏற்கனவே என்னுடைய ஒரு ஆசையை நிறைவேற்றிட்டீங்க, ஆனா என்னோட அடுத்த ஆசை பார்த்தனா ரொம்ப வயலண்டா இருக்கணும், ரொம்ப கொடூரமா இருக்கணும், அதாவது எப்படின்னா ஒரு காட்டுல, அதாவது ஒரு மிருகத்து கூட நான்
பண்ற மாதிரி இருக்கணும். எனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு. அப்பதான் எனக்கு ஒரு திருப்தி வரும். ஏன்னா இந்த சாஃப்டான இருக்கவங்க கூட பண்ணி பண்ணி எனக்கு போர் அடிச்சிருச்சு. அப்படி சொல்லும்போது அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவ்வளவுதானே, இதுக்கு ஏன் நீ இப்படி யோசிக்கிற? நான் தான் இருக்கேன் இல்லையா உன்னோட ஆசை நிறைவேத்த. நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. நீ உண்மையாவே ஒரு மிருகத்து கூட இப்ப பண்ண போற அப்படின்னு இவங்க சொல்லுவாங்களா. அதுக்கு அவன் என்ன சொல்லனா, ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன வலுக்கட்டாயமா பண்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. அதாவது ரொம்பவும் போராடி உங்க கூட பண்ற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொமான்ஸா ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு அவளும் அவ்வளவுதானே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அங்கிருந்து போகும்போது இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த இடத்துல காட்டுறாங்க. நம்ம டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு புலியோட கெட்டப் போட்டுட்டு அவங்க அந்த புலி மாதிரி சத்தம் கொடுத்துட்டு அப்படியே ஒரு மார்க்கமா வருவாங்களா. வந்து அவனை புடிச்சு பூரி அவனை ரொம்ப சித்திரவதை பண்ணி அதுக்கு அப்புறம் தாங்க இவங்க ரொமான்ஸ்க்கே போவாங்க. இந்த சீன்ஸ் எல்லாமே உண்மையாவே வேற லெவல்ல இருக்குங்க. அந்த டாக்டர் கூட பண்ற சீன்ஸ் அந்த அளவுக்கு ஹாட்டாவே எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. சும்மா வேற லெவல்ல இருக்கும். இப்படி இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய 3rd எபிசோடு முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல ஒரு புது வெப் சீரிஸ்ல உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். இத்தனோட நடைபெறுவது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.